தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இதனால ஏசப்பா உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாரு. ஆண்டவர் உங்களுக்காக தந்த ஒரு வேத வசனம் நீதிமொழிகள் 23:13-14 உங்க மத்தியில வாசிக்கிறேன். பிள்ளைய தண்டியாம விடாதே, அவனை பிரம்பினா அடித்தா அவன் சாகாம். நீ பிரம்பினா அவனை அடிக்கிறதுனால் பாதாளத்துக்கு அவன் ஆத்மாவே தப்பிப்பே என்று சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க, பாதாளத்துக்கு அவன் ஆத்மாவை என்ன செய்யலாம்? தப்பி வைக்கலாம். வந்து அவனை நித்திய ஜீவனுக்கு அந்த பிள்ளைய நீங்க கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாதபடி இந்த உலகத்திலே அந்த பிள்ளைகளோட வாழ்க்கைய ஆசீர்வாதமா நல்லா இருக்க வேண்டுமானா நீங்க கண்டிப்பா என்ன செய்யணும்? அந்த பிள்ளைகளை தண்டிச்சு சில சில ஆலோசனைகளை சொல்லி கொடுத்து சில சின்ன ஒண்ணு அடிக்காட்டி கூட அதுகளை முட்டியில நிறுத்தினாலே போதும். நீ இவ்வளவு நேரம் கொஞ்சம் முட்டியில நிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தண்டனை கொடுத்தாலே போதும், அடிக்காட்டி கூட. ஆனா இங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கு, பிரம்பினால் அவனை தண்டிக்கணும். பாருங்க, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னால அவர் ஏதோ ஒண்ணு கேள்விப்பட்டேன். நீங்களும் அதை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நியூஸ்ல எல்லாம் வந்துச்சு, பேப்பர்ல வந்துச்சு. மதுரையில ஒரு பெற்றோர்கள் பிள்ளைய என்ன ஸ்கூல்ல கொண்டு சேர்க்கும் பொழுது வாத்தியாருக்கு ஒரு பிரம்பு ஒண்ணு வாங்கி கொண்டு கொடுத்தாங்க. நல்ல அழகான ஒரு பிரம்பு ஒண்ணு கொண்டு கொடுத்துருக்காங்க, எங்க பிள்ளைய கண்டிச்சு வழங்கன்னு சொல்லி. பாருங்க, அப்ப எப்படி அதை கேள்விப்பட்ட உடனே வாத்தியாருக்குலாம் ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. அப்ப என்ன செய்யணும்? பிரம்பு கண்டிப்பா பிள்ளைய திருத்தும். வசனமா அப்படிதான் சொல்லப்பட்டிருக்குது. இன்னைக்கு பிள்ளைகளை பெற்றோர்கள் கண்டிக்கிறதே கிடையாது. பிள்ளை செல்ல பிள்ளை பிள்ளைகள் கர்த்தர் கொடுக்கறதுதான். கற்பத்தின் கனியாந்து கர்த்தர வர சுதந்திரம், ஆண்டவர் கொடுக்கிற சுதந்திரம். ஆனா ஆண்டவரே சொல்லிருக்காரு, பிரம்பினால கண்டிச்சு வளன்னு சொல்லப்பட்டிருக்குது. மனேஷ்ங்கிற ஒரு குடும்பம் பிள்ளை இல்லாம இருந்தாங்க ரொம்ப நாளா. அவர்களுக்கு ஆண்டவர் பிள்ளை தருவேன்னு வாக்கு பண்றாரு. அந்த பிள்ளைய நான் எப்படி வளர்க்க வேண்டும் கேட்டு பெற்றுக்கொள்றாங்க. அதுவும் பைப்லதான் இருக்குது. அதே போல பிள்ளைக ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறாரு. பிள்ளைகளுக்கு என்ன செய்யற சிறு சிறு கண்டிப்புகளை கொடுத்து வளர்த்தாதான் அவங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கும். இன்னைக்கு நிறைய பிள்ளைகளை சபையில போதகர்களே அதை கண்டிச்சிடக்கூடாது. கண்டிச்சுட்டா பெற்றோர்கள் வருத்தம் உண்டாகுது. என் பிள்ளைங்க பாஸ்டர் சத்தம் பட்டாரு, அடிக்கிறாரு, அடிக்கலாம் மாட்டாங்க. ஆனா சில ஆலோசனை சொல்லி ஒரு கண்டிப்பு கொடுத்துட்டா உடனே பெற்றோர்களுக்கு வருத்தம் உண்டாகுது. அதே போல வாத்தியாரு ஸ்கூல்ல பிள்ளைகளை அடிச்சிடக்கூடாது. எங்க பக்கம்லாம் அது ரொம்ப பேமஸ். வாத்தியார் பிள்ளைகளை அடிச்சாங்கன்னு கேள்விப்பட்டா அங்க பெற்றோர்கள் வண்டி கட்டிடுவாங்க போய் வாத்தியார கேட்கறதுக்கு, ஏன் என் பிள்ளைய அடிச்ச அப்படின்னு. இன்னைக்கு அதனால பிள்ளைகளோட படிப்பு ரொம்ப மட்டமாகுது. பிள்ளைகளை ஸ்கூலுக்கே போகாம திரியுறாங்க. அந்த பிள்ளைகளை என்னன்னு கேட்கறதுக்கு வாத்தியாருக்கு கண்டிப்பு பண்றதுக்கு பயமா இருக்குது. நான்லாம் ஸ்கூலுக்கு போகாம இருந்தேன், நான் இருந்தது கிடையாது. ஆனா எங்க கிளாஸ்ல எல்லாம் நாங்க போய்கிட்டு இருக்கும்போது பிள்ளைகளை வரலன்னு சொன்னா வாத்தியார் பிள்ளைகளை அனுப்பி அந்த பிள்ளைகளை அப்படியே குண்டாங்கட்டா கட்டி தூக்கிட்டு வர சொல்லுவாங்க. பிள்ளைகளை அங்க கொண்டாந்து போட்டு பிள்ளைகளை கண்டிச்சு, நீ ஏன் ஸ்கூலுக்கு வரணும்னு சொல்லி அந்த பிள்ளைகளை படிக்க வைப்பாங்க. இப்போ அப்படிலாம் கேட்டா போச்சு, அவ்வளவுதான். அப்படிலாம் இந்த வாத்தியாரும் கண்டிச்சிடக்கூடாது. ஏன்னா பெற்றோர்களுக்கும் பயப்படணும், அரசாங்கத்துக்கும் பயப்படணும். அரசாங்கம் பெற்றோர்கள் சொல்றதை கேட்டுக்கிட்டு அதுவும் செயல்படுறாங்க. அதனால இங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கு, பிள்ளைகளை பிறம்பினால கண்டிச்சு வள, அப்பதான் உங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கும். இன்னைக்கு பிள்ளைகளோட வாழ்க்கை ரொம்ப கெட்டுப்போச்சு. பாவம், இஷ்டம் போல சின்ன சின்ன பிள்ளைகளை குடிக்குதுவா, பாட்டில் வாங்கி வச்சுக்க அடிக்குதுவா, லவ் பண்ணுதுவா. பெற்றோர்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னால இவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சின்ன சின்ன பிள்ளைகளா இருக்குது. சில பிள்ளைகளை பார்த்தா பொம்பளை பிள்ளை சின்ன பிள்ளையா இருக்குது, ஒரு பிள்ளைய இடுப்புல வச்சுட்டு போகுது, காலில் பார்த்தா வெட்டி போட்டிருக்குது. கல்யாணம் பண்ணதுக்கு அர்த்தம் எனக்கா பக்குன்னு அது அந்த பிள்ளைகளை பாக்குறதுக்கு சின்ன பிள்ளைகளா இருக்குது. இப்படிலாம் உலகத்துல இருக்கு. பெற்றோர்களை பார்த்து வைக்கிறதுக்கு முன்னால அவசரம், அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையை கெட்டு போகுது. இதனால என்ன செய்ய, பிள்ளைகளை ஆரம்பத்திலே 5ல வளையாது 50லயும் வளையாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. அதாவது பெரியவர்கள் சொல்லுவாங்க. அதே போல சின்ன பிள்ளைகளை அந்த பிள்ளைகளை கண்டிச்சு வளர்த்தா பிள்ளைகளோட எதிர்காலம் நல்லா இருக்கும். வாத்தியார் கண்டிக்கிறதுக்கு பிரச்சனை. நாளை பாருங்க, எங்க அம்மா என்னை பயங்கரமா நல்லா அடிச்சு வளர்ப்பாங்க. ரொம்ப சின்ன காரியத்துக்கெல்லாம் கண்டிப்பாங்க. ஆனா எங்க அம்மா என் மேல ரொம்ப உயிர், என் மேல அன்பு, அநியாயமெல்லாம் அடிக்க மாட்டாங்க. நான் ரொம்ப கண்டிப்பாங்க. எங்க அம்மா ரொம்ப என்ன செல்லமா வளர்ப்பாங்க, ஆனா அடிப்பாங்க. அதே போல வாத்தியாரும் ஸ்கூல்லயே நல்லா படிப்பேன். வாத்தியார்கிட்ட ரொம்ப அன்பா இருப்பேன், கீழ்படிவேன். ஆனா ஒரு தப்பு செய்தேன், வாத்தியார் பயங்கரமா அடிச்சு விட்டாரு என்ன. நான் மட்டும் இல்ல, எங்க தெருவுல எல்லா பசங்களும் ஒரே நாள்ல பயங்கரமா அடி வாங்கணும். ஏன் தெரியுமா? ஒரு சின்ன தப்பு செய்தோம். என்ன சொன்னாக்கா, எல்லாரும் இந்த பெரிய ஆளுகள் எல்லாம் போயில போடுவாங்க. அது எதுக்கு போடுறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. நல்லா நான் விலை உயர்ந்த ஒரு போயில பாக்கெட்டு, பெரிய பாக்கெட்டா வாங்கினோம். வாங்கி நாங்க 5 பிள்ளைல பங்கு போட்டோம். பங்கு போட்டு இங்க தெருவுல எல்லாம் போட்டுக்கிட்டு தெரிஞ்சோம். அது மட்டும் இல்லாம ஸ்கூலுக்கு வேற எடுத்துட்டு போனோம். அதை எங்க தெருவுல உள்ள ஒரு அக்கா அதை பார்த்துட்டு, என் வாத்தியார் எங்க வீட்டை கடந்துதான் போகணும் ரோட்ல. அப்ப அந்த அக்கா பார்த்து சொல்லி விட்டாங்க,
எங்க தெருவுல உள்ள பசங்க எல்லாம் வந்து கோயில போடுறாங்க சார், கொஞ்சம் பாருங்க, பார்த்து கொஞ்சம் கண்டிங்க அப்படின்னு சொல்லி விட்டாங்க. ஏன் நாங்க போய்கிட்டு இருக்க விதத்துல எங்க சார் எங்களை பார்த்துட்டு போயிட்டாரு. போனதான் உண்டு. பார்த்துட்டு போனவரு போயிட்டு, ஓ இந்த பசங்க தான் நினைச்சிட்டு போயிட்டாரு. நாங்க வழியில போய் ஸ்கூலுக்குள்ள போய் நுழையத்துக்கு முன்னாலே வழியிலே நிறுத்திட்டாரு. இங்க வாங்கண்ணா, எங்க கிளாஸ் வாத்தியார் வேற, கூப்பிடுற வாத்தியார் வேற ஒரு வாத்தியாரு கூப்பிட்டாரு. கூப்பிட்டு கொண்டா நிறுத்தி வச்சுக்கிட்டு, ஆமா நீங்க எல்லாருமே சேர்ந்து சாராயம் பீடி வந்து கோயில் எல்லாம் போடுறீங்களுமே, என்ன விஷயம்? சாராயம்லாம் குடிப்பீங்களா? நாங்க சாராயம்லாம் குடிக்க மாட்டோம், நாங்க கோயில தான் போடுவோம். வச்சிருக்கிறீங்களா? வச்சிருக்கிறோம். எடுத்துங்க காட்டுங்க. காட்டுங்க. போடுங்க. போட்டு காட்டணும். சாருக்கா அசந்து போயிட்டாரு. எப்பா 3ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுது. அப்புறம் பிடிச்சு வாங்குன்னு வாங்கிட்டாரு. வாங்கி எல்லாரும் தனியாவே உட்கார வச்சுட்டாரு. பாதுகாப்புல உட்கார வச்சுட்டாரு. அப்புறம் சாயங்காலம் வரும்பொழுது எங்களுக்காக நான் வந்து தீன்பண்டம் வாங்கி கொடுத்து தின்ன வச்சு டீ எங்களுக்கு ஒருத்தையும் தனியா கொடுத்து எங்கிட்ட அன்பா பேசி அனுப்பி விட்டாரு வாத்தியார். அதுக்கு பிறகு நாங்க அந்த தப்பே செய்ய மாட்டோம். அன்னைக்கு கண்டிக்காம இருந்திருந்தா இந்த கோயில போடுறவங்க, இந்த வெத்தலை பாக்கு போடுறவங்க எல்லாம் இருக்கவே முடியாது, போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அன்னைக்கு கண்டிச்சதுனால இன்னைக்கு நாங்க என்ன செய்யறோம்? நல்லா இருக்கிறோம். அதனால சிறு பிள்ளையா இருக்கும் பொழுதே என்ன செய்யணும்? கண்டிக்கணும். சபையில பாசறைகளை கண்டிச்சு வசந்தப்படி எப்படியாவது உருவாக்கி வசனங்களை சொல்ல வச்சாக்க அது தப்பா நினைச்சிடக்கூடாது. அது உங்களுக்கு ஆசீர்வாதம். பிள்ளைங்களை வந்து ஏதாவது தப்பு செய்யும்போது பாசிட்டிவ் போய் சொல்லிக் கொடுப்பான்னு சில பெற்றோர்கள் சொல்றதை நான் பார்த்திருக்கிறேன். ஆனா சிலருக்கு அது பிடிக்கவே செய்யாது. என் பிள்ளைகளை பாஸ் ஒண்ணு சொல்லிடக்கூடாது, வாத்தியார் ஒண்ணு சொல்லிடக்கூடாது, அடுத்தவங்க பெரியவர்கள் ஏதாவது வழியில உள்ளவங்க யாரும் பார்த்து சொல்லிடக்கூடாது, இதெல்லாம் பிரச்சனை ஆயிருது. இப்படி இருந்தா பிள்ளைகளோட வாழ்க்கை சீர்கட்டு போயிடும். அருமையானவர்களை, இதை கேட்கிற தேவ ஜனங்களை, இதை கேட்கிற அருமையான சகோதரன் சகோதரிகளை, உங்க பிள்ளைகளை மேல கவனம் வைங்க. இந்த காலம் வந்து ரொம்ப கெட்டு போயிருக்குது. யாரையும் நம்பி அனுப்பி விடாதீங்க. அக்கம் பக்கத்துல யாராலும் சரி நம்பாதீங்க. ஃப்ரெண்ட்ஸுகளை நம்பி கூட போக விடாதீங்க. உங்க பிள்ளைகளை உங்க பாதுகாப்புக்குள்ள வைங்க. உங்க பிள்ளைகளை அவர்களுக்கா நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா உங்களையும் ஆசீர்வதிப்பாரு. உங்களுக்கு அந்த பிள்ளைகளை பிரயோசனமாக மாற்றுவார். ஆமென். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாரு.